இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு உங்கள் சிந்தனையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறீர்கள் என்றால் அதுதான் இயக்கம். அதேபோல் உயிரற்ற பொருட்களும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்கிறது. நாம் நினைப்போம் அதற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, அது இயல்பாக இருக்கிறது என்று. அது உயிர் இல்லை என்றாலும் உயிருள்ள பொருட்களால் அது இடமாற்றி வைக்கப்படும். உதாரணமாக நாம் வண்டி ஓட்டுகிறோம். வண்டி, கார், பைக், பஸ்ஸு, இது போன்று இரும்பாலான பொருட்கள், மரத்தாலான பொருட்கள் என்பது உயிரில்லாத சூழலிலும் அது ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் நகர்கிறது. அந்த இயக்கத்திற்கு காரணமாக மனிதன் இருக்கிறான். காராக இருக்கட்டும், வண்டியாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், இது போன்ற எந்த ஒரு பொருளாக வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த இயக்கத்திற்கு காரணமாக மனிதன் இருப்பான். உயிரற்ற பொருட்களுக்கு மனிதன் எவ்வாறு காரணமாக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறானோ அதேபோல் உயிருள்ள பொருட்களான நம்மையும் இயக்குவதற்கு ஒரு காரணமாக இறைவன் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் எப்படி உயிரற்ற பொருட்களை இயக்கிக் கொண்டு நம்மால் இயக்கம் ஆகின்றதோ அதேபோல் உயிருள்ள பொருட்களான நம்மை நமக்கு மேலே உள்ள சக்தியானது இயக்கிக் கொண்டிருக்கிறது என்ற இந்த உண்மை நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் இறைவனை வணங்காவிட்டால் என்ன நடக்கும் என்ற கேள்விக்கு வருவோம். இறைவனை வணங்காவிட்டால் என்பது உங்கள் சிந்தனையிலே, உங்கள் அறிவிலே நீங்கள் இயற்கையை பற்றியும், இந்த பிரபஞ்சத்தை பற்றியும், இந்த உலக உயிர்களை பற்றியும், உலகில் உள்ள கோடான கோடி வகையான ஜீவராசிகள், உயிர்கள் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிறது என்பதை பற்றியும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஆனால் நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாத சில பொருட்களும் இருக்கிறது. கண்ணால் பார்க்க முடியாத உயிருள்ள ஜீவன்களும் உயிரற்ற ஜீவன்களும் இருக்கிறது. கோடான கோடி ஜீவராசிகள் கண்ணுக்கு தெரியாமலும் இருக்கிறது. அதேபோல்தான் இறைவனும் நமது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறார். இவற்றை நாம் உணர வேண்டுமென்றால் நாம் கண்களை மூடி நாம் உணரும் போது உணரலாம். உதாரணமாக பஞ்சபூதங்களிலே நிலத்தை நாம் கண்களால் காண முடியும், நீரை நாம் கண்களால் காண முடியும், நெருப்பையும் நாம் கண்களால் காண முடியும், அனுபவிக்க முடியும். ஆனால் காற்றையோ ஆகாயத்தையோ நாம் கண்களால் காண இயலாது. அதை உணர்வுபூர்வமாக உணர முடியும். காற்றையாவது அங்கங்கு சிலது உணர்வுபூர்வமாகவும் தெளிவாகவும் நாம் காண முடியும். ஆகாயத்தை நீங்கள் உணர்வாக மட்டுமே உங்களால் காண இயலும், கண்களால் காண இயலாது. அப்ப அந்த ஆகாயத்தின் வழியாக ஆகாயத்தையும் பஞ்சபூதங்களையும் ஆகாயத்தின் வழியாக அமானுஷ்ய சக்திகளாக இருந்து கண்ணுக்கு தெரியாமல் இயக்கிக் கொண்டிருப்பவர் தான் இறைவன்.